Dear students, நம்மளோட 5th யூனிட்ல நம்மளோட செகண்ட் டாபிக் என்னன்னா மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ பெர்செப்ட்ரான் என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் வந்து மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் பார்த்தோம். ஸோ பெர்செப்ட்ரானில் நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு இன்புட் வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு வெயிட்டட் வேல்யூ இருக்கும், தென் அதோட சம்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அவுட்புட். இதுதான் வந்து என்னது பெர்செப்ட்ரான். பட் மல்டி லேயர்னால் அந்த நேம் சஜஸ்ட் என்னது மல்டிபிள் லேயர்ஸ். அதுதான் வந்து என்னது மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்ப்போம். மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் டிஃபைன்ஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ சிங்கிள் லேயர் நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி we can get the output அப்படி தானே. ஸோ மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிபிள் லேயர் பெர்செப்ட்ரான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இன்புட் லேயர்லேருந்து டைரெக்டாக நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்புட் லேயர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கும், அவுட்புட் லேயர் இருக்கும். ஸோ ஒன் ஆர் மோர் ப்ரெடிக்டட் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ பாருங்கள், இன்புட் லேயர் நம்ம அங்கே கொடுத்த மாதிரி x1 x2 அப் டு xn வரை இருக்கும். அதோட ஹிடன் லேயர். ஸோ இதிலேருந்து அது வேல்யூஸை எடுத்து எப்படி வேணும்னாலும் அதோட ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கலாம். சரியா? நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தோம்ல, அதோட சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் திஸ் ஹிடன் லேயர். இங்கே நான் வந்து 2 ஹிடன் லேயர் வச்சுருக்கேன். எவ்வளோ ஹிடன் லேயர் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ மல்டிபிள் சிக்னல்ஸ் ஆர் பாசிங் ஃப்ரம் த இன்புட் வேல்யூ. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா அவுட்புட் வேல்யூ வருது. இதுதான் வந்து மல்டி லேயர். ஸோ மல்டி லேயர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, லைக் ஏ single layer perceptron model தான். But a multiple layer perceptron model also has the same model structure. அதே மாதிரி தான் input layer, hidden layer, output layer but structure but has a greater number of hidden layers. ஸோ அங்கே hidden layers நமக்கு கிடையாது. நம்ம ஜஸ்ட் வெயிட்டடாக ப்ராடக்ட் பண்ணி நம்ம சம்மேஷனை கண்டுபிடிப்போம். இங்கே வந்து இன்புட் லேயர்லேருந்து மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் ஆர் தேர். ஸோ இதை வந்து கிரேட் நம்பரில் இருக்கும். இதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறதா என்னது மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ இந்த மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் மாடலில் வந்து என்னன்னு சொல்லலாம்னா பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம்னு யூஸ் பண்ணுறோம். இந்த மல்டி லேயரில் நம்ம என்ன பண்ணுறோம், பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால இதில் டூ ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்டேஜ், அனதர் ஒன் வந்து என்ன அப்படின்னா பேக்வேர்ட் ஸ்டேஜ். ஸோ பாருங்கள், ஃபார்வர்ட் ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னு தெரியும். நம்ம இன்புட்டிலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போய் அதோட வெயிட் கூட ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போய் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் வர்றது ஃபார்வர்ட் ஸ்டேஜ். ஸோ அதுதான் எங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த இன்புட் லேயர். நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த இன்புட் லேயர், நம்மளோட இந்த இன்புட் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து into the forward state and terminate on the output layer. ஸோ இங்கே இன்புட் லேயரில் இது பண்ணி அதோட ப்ராசஸ் வெயிட்டட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பயாஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் லேயர் வந்துச்சுன்னா இந்த டைரக்ஷனில் வந்துன்னா அது என்னது ஃபார்வர்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் என்னது பேக்வேர்ட் ஸ்டேஜ்னால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த பேக்வேர்ட் ஸ்டேஜ் weight and bias values are modified as per the model's requirements. So listen, ஃபார்வர்ட் ஸ்டேஜில் ஜஸ்ட்டு ஒரு வெயிட்டு கொடுத்துருப்போம், இன்புட் வேல்யூ இருக்குது, அதை ப்ராடக்ட் பண்ணி பயாஸ் வேல்யூ ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுப்போம். பட் இன் பேக்வேர்ட் ஸ்டேஜில் வந்து அந்த வெயிட்டும் பயாஸும் வந்து நம்மளோட மாடல் நம்ம என்ன எடுத்திருக்கோம், இப்போ சுகர் லெவலில் எடுத்திருக்கோம் இல்லை ப்ரெஷர் லெவலில் எடுத்திருக்கோம், அதில் மாடிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு பேஸ் பண்ணி அந்த பயாஸ் வேல்யூவும் வெயிட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோம், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம், அடுத்து சேஞ்ச் ஆகும்போது திருப்பி வருவோம். இந்த மாதிரி ரொட்டேஷனில் பேக்வேர்ட் ஸ்டேஜ். சரியா? இதில் இந்த ஸ்டேஜில் சம்டைம்ஸ் வந்து என்ன வரும்னா எரர் வரும். எதில் வரும் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் அண்ட் டிமாண்டட் ஒரிஜினேட்டட் பேக்வேர்ட் அண்ட் த அவுட்புட் லேயர். ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டுக்கும் எரர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்வேர்டில் போய் திருப்பி என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி அவுட்புட்டை எடுக்கிறது தான் என்னது பேக்வேர்ட் ஸ்டேஜ். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள் பெர்செப்ஷன் ரூலில் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே வந்து இன்புட்ஸ் இருக்குது. நான் இது சிங்கிள் இதுக்கு போட்டிருக்கேன், இதில் மல்டிபிள் வரும். சரியா? ஸோ அதுக்கு வெயிட் இருக்குது, இங்கே மல்டிபிள் லேயர்ஸ் வரும், ஹிடன் லேயர்ஸ்லாம் இங்கே சம்மேஷன். ஸோ இஃப் சப்போஸ் அந்த பயாஸ் வேல்யூவில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தோம், இந்த வெயிட்டையும் பயாஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்குள்ள அந்த மாடலுக்கு ஏதாவது
அவுட்புட் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் எரர் வரும். சரியா? அப்படி எரர் வந்துச்சு அப்படின்னா அது திருப்பியும் கால்குலேட் பண்ண போகும் பயாஸ் வேல்யூ. இதுதான் எனது பேக்வேர்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு, the inputs are pushed through the MLP. ஸோ இன்புட் உங்களுக்கு தெரியும். இன்புட் வந்து இங்கே பாருங்கள் மல்டி லேயரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்புட்ஸ் ஆர் pushed through the multiple layer perceptron. அது வழியாக போய் by taking the dot product of the input with the weights. ஸோ உங்களுக்கு டாட் ப்ராடக்ட்னா தெரியும். இப்போ பாருங்கள், இது இன்புட் இருக்குது x1 x2 x3. இதில் மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே வெயிட் வரும். அந்த வெயிட் கூட டாட் ப்ராடக்ட் பண்ணி அது வந்து தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த இன்புட் லேயர் அண்ட் த ஹிடன் லேயர். இந்த வெயிட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்புட் லேயர் அண்ட் ஹிடன் லேயரில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஹிடன் லேயரில் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டெப்பு. சரியா? ஸோ நம்மளோட இன்புட்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா புஷ்ட் த்ரூ த MLP by taking the dot product. அப்போ நம்ம வெயிட்டையும் இன்புட் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணுறதுல வர்றதை தான் வச்சு தான் என்ன பண்ணுவோம், ஹிடன் லேயரில் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MLPs யூட்டிலைஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அட் ஈச் ஆஃப் தேர் கால்குலேட்டட் லேயர்ஸ். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஈச் ஆஃப் தேர் கால்குலேட்டட் லேயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுற ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுதான் மல்டி லேயர்ஸ். அதில் சிங்கிள் லேயர் ஒரு தடவை கால்குலேட் பண்ணால் போதும். இது வந்து ஒவ்வொரு வேல்யூவையும் ஹிடன் லேயர் கூட, இப்போ ஹிடன் லேயர் 1 ஹிடன் லேயர் 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? ஒன்ஸ் த கால்குலேட்டட் அவுட்புட் அட் த ஹிடன் லேயர் ஹேஸ் பின் புஷ்டு த்ரூ த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் push it to the next layer in the MLP by taking the dot product with the corresponding weight. ஸோ ஒரு தடவை நம்மளுக்கு ஹிடன் லேயரில் உள்ள ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு வாட்டி நம்ம இன்புட்டில் இருக்கிறத இன்புட் வேல்யூ அதோட வெயிட்டட் வேல்யூவை கொண்டு வந்து ஹிடன் லேயருக்கு புஷ் பண்ணி அந்த ஹிடன் லேயர்லேருந்தும் அந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒன்ஸ் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயருக்கு மூவ் ஆகி அதோட டாட் ப்ராடக்ட்டை அதோட வெயிட்டை வச்சு நம்மளுக்கு என்ன செய்யும், கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் நம்ம அவுட்புட் லேயரை ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்த மாதிரி ஸோ நம்மளுக்கு இன்புட் லேயர் இருக்குது. இந்த ஒரு லைனுக்கு ஹிடன் லேயர்ஸ் 2 இருக்குது. ஸோ இந்த இன்புட் லேயருக்கு ஒரு வேல்யூ x1 இருக்கும், இதுக்கு வெயிட் இருக்கும், இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும், இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இன்புட்டுக்கு இங்கே ஒரு வெயிட் இருக்கும், இங்கே ஒரு வெயிட் இருக்கும், இங்கே ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு வெயிட்டையும் கால்குலேட் பண்ணி இந்த ஹிடன் லேயரில் வரும். அப்படிதான் இந்த ஹிடன் லேயரில் வந்த பிறகு அதோட வேல்யூ ப்ளஸ் அதோட வெயிட்டட் வேல்யூ வச்சு இந்த ஹிடன் லேயருக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அப்போ ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட்டை ரீச் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கோம். இதுதான் என்னது, மல்டிபிள் லேயர் பெர்செப்ட்ரான். ஸோ சேம் அஸ் த பெர்செப்ட்ரான் ப்ராசஸ். அட் த அவுட்புட் லேயர் த கால்குலேஷன் வில் ஐதர் பி யூஸ்டு ஃபார் எ back propagation algorithm that corresponded to the activation function that was selected for the MLP. So இதோட அவுட்புட் லேயர் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் ஆல்ரெடி நீங்கள் இந்த சப்ஜெக்டில் படிச்சிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இதோட அவுட்புட் நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர் perceptron. So multiple layer perceptron is same as single layer perceptrons, but it has one greater number of hidden layers இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம வெயிட்டட் வேல்யூ அண்ட் நம்ம இன்புட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை சம்மேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னது, இதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் என்னது, மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். தேங்க்யூ.